بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாருக்கும் நிச்சயம் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே குறித்தாவற்றுவானே அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனின் மீது தொடர் நம் உயிரினும் மேலானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சொன்னை தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத்தாபிஈன்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவருடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அத்தனை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் மீண்டும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் தீனுல் இஸ்லாம் என்ற மகத்தான மார்க்கத்தை அடைந்திருக்கின்றனர். அந்த மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடந்து உலகத்தில் வாழுகின்ற பொழுதும் சரி, மரண தருவாயிலும் சரி, நல்ல மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவுடைய உரையில் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் அந்த 10 நாட்களின் சிறப்புகளை குறித்த ஒரு சில செய்திகளை இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இன்ன ஐத்தத்து ஷுரூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلق السماوات والارض منها 4 حرم
வானங்களையும் பூமியையும் படைத்த நாள்களை கொண்டு அல்லாஹ்வுடைய ஏற்றி வருடத்திற்கு 12 மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள், சிறப்புக்குரிய மாதங்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதங்களில் ஒரு மாதம் தான் நாம் எல்லாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம். இந்த மாதம் முழுக்க நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சிறப்பான மாதங்களாக இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் சிறப்புகளை குறித்து ஏராளமான செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல அமல்களும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களாக அமைந்து வருகிறது. நாம் மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய எத்தனையோ நல்ல அமல்கள் இருக்கலாம், அதற்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு. ஆனால் இந்த மாதத்தின் முதல் 10 நாட்களில், இந்த மாதத்துடைய முதல் 10 நாட்களில் இதோ கடந்து விட்டது. 4-5 தினங்கள் துல்ஹஜ் மாதம் பிறந்து கடந்து விட்டது. இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது. அந்த 10 தினங்களை கடப்பதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது. அந்த தினங்களிலாவது நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான, அல்லாஹுக்கு பிடித்த நல்ல அமல்களை செய்து நன்மைகளை நாம் சேமித்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், நாம் எத்தனையோ பாவகரமான காரியங்களை செய்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், திரும்பவும் பாவத்தை செய்கிறோம், திரும்பவும் மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நன்மைகளை நாம் சேமித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் சில நன்மைகளை செய்வோம், அந்த நன்மைகளை எல்லாம் பாழாக்கக்கூடிய பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டு அந்த நன்மைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடுவோம். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் தந்து அடியான் எந்த விதத்திலும் அவன் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அவன் தூரமாகிவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவனாக அவன் இருக்க வேண்டும். என்னுடைய அடியான் என்னுடைய அருளை பெற்றவனாக இருக்க வேண்டும், என்னுடைய ரஹமத்தை பெற்றவனாக இருக்க வேண்டும், அவன் சொர்க்கத்திற்குரியவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த அழைப்பு கிருபையின் காரணமாகத்தான் இது போன்ற தினங்களை எல்லாம் சொல்லி, இந்த தினங்களிலாவது நீங்கள் முழுக்க முழுக்க என்னுடைய பாதையில் நீங்கள் இருங்கள், ஷைத்தானுடைய பாதையை நீங்கள் தேர்வு செய்து விடாதீர்கள். இது போன்ற நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு நான் அபரிதமான நன்மைகளை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், மாமின் அய்யாமில் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷர். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள், அந்த நாட்களில் செய்யக்கூடிய எந்த செயலும் மற்ற நாட்களில் செய்யும் செயல்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல் என்று சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒரு ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விடவும் சிறப்புக்குரிய நாட்களா இவர்களெல்லாம், இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அந்த அளவுக்கு சிறப்புக்குரியதா என்று கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள்ல யாரெல்லாம் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ,
குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய நற்காரியங்களை செய்கின்றார்களோ அந்த காரியங்கள் இருக்கிறதே மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களை விட அந்த இந்த நாட்களில் இந்த 10 தினங்களில் செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்கள் இருக்கிறதே அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. அல்லாஹ் அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை அதிகமாக விரும்புகிறான் அப்படின்னு சொன்ன உடனேயே சஹாபாக்கள் ஜிஹாதை தான் பெரிய காரியமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஜிஹாத் பெரிய காரியம் தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு செயல் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய செயல். அப்போ அந்த செயலில் ஈடுபடுகிறார் ஒருவர், அந்த செயலுக்காக ஒரு விஷயத்தை ஒரு நாடுகிறார், அதைவிட சிறந்ததாயிரு, அதைவிட அல்லாஹ் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு சிறப்பை தருகிறானா, பிரியப்படுகிறானா என்ற கேள்வியை சஹாபாக்கள் எழுப்புறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆமா, ஜிஹாத் செய்வதை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதற்காக செய்வதை விடவும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறதே அது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதுதான். அல்லாஹ் அதற்கு அபரிதமான நன்மைகளை தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆனால் ஒரு விஷயம், ஒருவர் போருக்கு செல்கிறார், போருக்கு சென்று அவர் திரும்பி வராமல், அதாவது தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார், மார்க்கத்திற்காக தன்னை என்ன செய்கிறாரே அர்ப்பணித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அதை தவிர, அதாவது அவர் ஷஹீதாகிவிட்டால் அதுக்கு தனி அந்தஸ்து, ஷஹீதாகிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு தனி அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் ஒருவர் போருக்கு செல்வதாக சென்று அவர் திரும்பி வந்துவிட்டால் அதை விடவும் சிறந்தது என்னென்று கேட்டால் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களில் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, இங்கே நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இதோ நாம் பார்க்கிறோம், மற்ற நாட்களை போலவேதான் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் சிறப்பித்து கூறப்பட்ட இந்த நாட்களில் கூட நம்முடைய சமூகம் பொதுமொக்காக இருக்கிறது. அதிலே சரியான கவனத்தை செலுத்துவதில்லை, சரியாக தொழுகைக்கு கூட அவர்கள் வராத நிலையை நாம் பார்க்க முடிகிறது அன்பானவர்களே. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக, ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்வதாக இருந்தால், அது அவ்வளவு சிறப்புகள் இருப்பது என்று சொல்வதாக இருந்தால் திருமறை குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம். சில நேரங்களில் சில விஷயங்களின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டெல்லாம் சொல்லுவார். அதே போலதான் அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 தினங்களின் மீது சத்தியம் என்று சொல்கிறார். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், காலத்தின் அதாவது அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த 10 இரவுகள் என்பது எதை குறிக்கிறது? முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அல்லாஹ் 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்கிறாரே, அந்த 10 இரவுகள் எது தெரியுமா? துல்ஹஜ் மாதத்துடைய முதல் அந்த 10 இரவுகள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அதனால்தான் அல்லாஹ் அந்த முதல் 10 தினங்களின் மீது சத்தியமிட்டு கூறுகிறான் என்கின்ற செய்தியை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, திருமறை குர்ஆனில் ஹஜ் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களில் யஷ்ஹது மராபியலஹும் வயதக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி ஃபி அய்யாமில் மஅலூமாத், குறிப்பிட்ட அந்த தினங்களில் அல்லாஹ்வுடைய பெயரை குறிப்பிடுவதற்காக, அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் நினைவு கூறுவதற்காக வேண்டி என்கின்ற ஆயத்தில் கூட ஃபி அய்யாமில் மஅலூமாத், அந்த தினங்கள் எது, அந்த குறிப்பிட்ட நாட்கள் எது என்று சொல்லுகின்ற பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அது வேறு எந்த தினங்களும் அல்ல, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள் தான் அந்த நாட்கள். அந்த நாட்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அளப்பரிய சிறப்பு இருக்கிறது என்றெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் அளிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எத்தனையோ பாவகரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்களுக்காக நாம் வருந்துகின்றோமா? பாவ மன்னிப்பு தேடுகின்றோமா? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறோமா என்று சொன்னால் பெரும்பாலும் இல்லை. ஆனால் இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி எல்லா நாட்களிலும் வருவதில்லை. வருடத்திற்கு ஏதோ சில தினங்கள் வருகிறது,
அந்த தினங்களில் கூட நாம் அதை அலட்சியமாக பொதுவாக்காக விட்டுவிட்டோம் என்று சொன்னால் மறுமையில் உண்மையில் கைசேதத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். கைசேதத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 தினங்களில் நாம் அதிகமாக எவைகளை எல்லாம் செய்ய வேண்டும்? இந்த 10 தினங்கள்ல நாம் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இந்த 10 தினங்களில் நாம் எவைகளை எல்லாம் செய்து அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய நன்மைக்குரிய மக்களாக நாம் மாற முடியும் என்று சொன்னால் இந்த 10 தினங்கள்ல நோன்பு வைக்கலாம். அஸ்ஸியாம் என்று சொல்லக்கூடிய நோன்பை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த 10 தினங்களும் கூட நோன்பு வைக்கலாம். அதாவது பிறை 1 முதல் 9 வரை அரஃபா நோன்பு உட்பட நோன்பு வைத்துக் கொள்ளலாம். இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாட்கள். அந்த நாட்களில் நோன்பு வைப்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த நாட்களில் நோன்பு வைப்பதன் மூலமாக மற்ற நாட்களில் நோன்பு வைத்தால் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் இந்த நாட்களில் வைப்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக இந்த நாட்களில் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களில் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் அதிகமாக செய்யக்கூடிய அமல்களில் ஒன்று எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிராஅத்துல் குர்ஆன். குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த அமல்கள் என்று சொன்னால் என்ன அமல்கள் செய்வது என்று தெரியவில்லை. நிறைய மக்களுக்கு என்ன தெரியல, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்கள் சிறப்புக்குரிய நாட்கள் என்று அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் என்ன அமல்களில் ஈடுபடுவது என்று கேட்டால் இது போன்ற அமல்களில் ஈடுபட வேண்டும். இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் கிராஅத்துல் குர்ஆன். குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். குர்ஆனை அதிகமாக சாதாரண தினங்களில் ஓதலாம். ஆனால் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களில் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு காலங்களும் நேரங்களும் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் எல்லாம் தருகிறானே, 10 நன்மைகள் இது அல்லாஹ் தருகிறானே. அப்படிப்பட்ட குர்ஆன் ஓதுவதில் கூட நாம் சதவி காட்டுகிறோம் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய கைசேதம் எதுவாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி பேசுகிறார்கள். இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். ஷஃபியு அஸ்ஹாபி, யாரெல்லாம் அதை ஓதினார்களோ அவர்களுக்காக அந்த குர்ஆன் யௌமுல் கியாமா மறுமை நாளிலே சிபாரிசு செய்கின்றார். மறுமை நாளில் நாம் சிக்கி திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நமக்காக வாதாடுவதற்காக குர்ஆன் வரும் என்று சொன்னார்கள். அந்த குர்ஆனோடு இந்த 10 தினங்களிலாவது நாம் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாமா? அதிலும் பொதுவாக இருக்கிறோம். அப்ப இது போன்ற தினங்கள் வருகிறது என்று சொன்னால் அது நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக வரக்கூடிய நாட்கள், நன்மைகளை நாம் அதிகமாக சேமித்து வைப்பதற்குண்டான நாட்கள் என்பதை நாம் நினைத்து அது கவனத்தை செலுத்தும். மற்ற நாட்களை போல இந்த நாட்களில் நாம் கடந்து சென்று விடக் கூடாது. அடுத்ததாக இந்த நாட்களில் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்கணும். அதிகமாக பாவ மன்னிப்பு. இதுக்கெல்லாம் பெரிய சிரத்தைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உடல் உறுப்புகளால் செய்ய வேண்டிய பெரிய அமல் கிடையாது. நாவினால் ஒழியக்கூடிய சில வார்த்தைகள் உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் தான் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது என்பது சாதாரண ஒரு அமல் தான். ஆனா அதையும் கூட நாம் செய்வதில்லை. அதையும் கூட நாம் அமல் செய்வதில்லை. ஒரு கடையில உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம், ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம். இது உலகத்துடைய முதல் 10 தினங்களாக இருக்கிறது. இந்த தினங்களில் நாம் எத்தனை பாவங்களை நம்முடைய கடந்த காலங்களில் செய்திருப்போம். அதையெல்லாம் வருந்தி எல்லாம் நான் இந்த நேரத்தில் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த அநியாயத்தை செஞ்சுட்டேன், இந்த அக்குடையத்தை செஞ்சுட்டேன், இந்த ஹராமை செஞ்சுட்டேன், என்னை நான் அறியாமல் செஞ்சுட்டேன், என்னை தண்டித்து விடாதே அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு துஆக்களை அதிகமாக நாம் இந்த நேரங்களில் செய்ய வேண்டும் சொல்வர்களே. அடுத்ததாக இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களில் நீங்கள் திக்ருகளை அதிகப்படுத்துங்கள். திக்ருகளை, தஹ்லீல்களை, தக்பீர்களை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் காலம் கிடைக்கிறதோ
நம்முடைய நாவினால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ருகளை எல்லாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். சினிமா பாடல்களை முழுமுழுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாம் இந்த 10 தினங்களிலாவது அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கொள்ள வேண்டுமா இல்லையா? அதையும் செய்வதில்லை நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள். எவ்வளவுதான் எத்தனை ஜும்மா மேடைகளில் இந்த நாட்களின் சிறப்புகளை குறித்து பேசினாலும் அதை ஒரு பெரிய பொருட்டாகவே, பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளாதே ஒரு சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்கள், ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை மறந்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பெண்மணிகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும், இது எப்படியான தினம், இது எப்படியான நாட்கள், இந்த நாட்களில் நாம் என்னென்ன நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயங்களை பட்டியல் போட்டு அதை நாம் முதலில் செய்து பிறகு நம்முடைய குடும்பத்தார்கள் சொல்லணும். நான் மட்டும் செஞ்சுட்டேன், நான் மட்டும் தொழுதுட்டேன், நான் மட்டும் திக்ர் செஞ்சுட்டேன், நான் மட்டும் துவா கேட்டுட்டேன், நான் மட்டும் இஸ்திக்பார் செஞ்சுட்டேன், நான் மட்டும் சொல்ல போலாமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அல்லாஹ் சொல்றானே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறானே. அப்ப அந்த நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கடமையும், பாதுகாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் இருக்கிறதா இல்லையா? இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சிரமத்தில் சிக்கிவிட்டால் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எத்தனை முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் மறுமையில் நம்முடைய குடும்பம் நரகத்துக்கு சென்று விட்டால் பாதுகாக்கும். நரகத்துக்கு சென்று விட்டால் நம் நிலைமை என்ன? எப்படி கதறுவோம், எப்படி இருக்கும்? யோசித்து பார்க்கணுமா இல்லையா? அப்போ முதலில் நாம் நம்மை பக்குவப்படுத்தி நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக, அவர்களை தீமையிலிருந்து தடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு முற்படணும். அதுக்குத்தான் இது போன்ற நாட்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து, இந்த நாட்களிலாவது மனசு எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், மாறுபடுவான். பள்ளிவாசல் அமர்ந்து இருக்கிறோம், சில உரைகளை கேட்கிறோம், குர்ஆனுடைய வசனத்தை கேட்கிறோம், ஹதீஸை கேட்கிறோம். அப்பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் இல்லையா? ஈமான் அதிகரிக்கும். கொஞ்சம் பயம் வரும், இன்னும் தொழுகணும், நோன்பு வைக்கணும், திக்ர் செய்யணும், ஹராமில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற நிலை வரும். இதே நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்று விட்டால் உலக மோகத்தில் சிக்கிக்கொண்டு அல்லாஹ்வை மறந்தவர்களாக வாழ்வோம் இல்லையா? அப்படிதான் நம்ம நிலைமை. ஆனாலும் கூட இப்படியான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? இது போன்ற நாட்களையாவது பயன்படுத்தி நன்மைகளை குவித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா நாளை மறுமையில் நன்மை இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நாம் சொர்க்கத்தை அடைய முடியாது இல்லையா? அப்ப நன்மையை நாம் சுமக்க வேண்டும், நன்மையான காரியங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த நன்மையோடு அல்லாஹ்வை நாம் சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் என்கின்ற அந்த மகத்தான அந்த விஷயத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள், கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அதிலும் குறிப்பாக இந்த நாட்களில் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு அமல், யாருக்கு எனக்கு தெரியாது, எனக்கு ஓத தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம், எனக்கு நோன்பு வைத்தால் எனக்கு மிகப்பெரிய சிரமம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் விக்ரிகள் செய்வது என்பது, ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது என்பது கடினமான காரியமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது கடினமான காரியமா? அல்லாஹு அக்பர் என்று சொல்வது கடினமான காரியமா? இது கூட நம்முடைய நாவிலிருந்து வரவில்லை என்று சொன்னால் நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் என்ன நன்றிகளை செய்து கொண்டிருக்கிறோம்? யோசிக்கிறோமா இல்லையா? யோசிக்கிறோமா இல்லையா? நாம் நினைக்கின்றோம், என்ன அப்படி சுப்ஹானல்லாஹ் சொல்லிவிட்டா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் என்ன அப்படி நன்மைகள் வந்துவிடப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம்.
உண்மையில் இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் என்பது எவ்வளவு மகத்தானது என்பது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அலா உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும், அலா உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு சிறந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்கிறாங்க, அலா உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிகச் சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள். அதோடு நிப்பாட்ல சில பீடிகைகளை போட்டு சொல்றாங்க, உங்களுடைய எஜமானனான அல்லாஹ்விடத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற அமல் அது, அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்ற அமல் அது, தங்கம் வெள்ளிகளை எல்லாம் நீங்கள் தானம் தர்மம் செய்வதை விட சிறந்த அமல் அது. அப்படி சொல்றாங்க, நீங்கள் தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை விட மிகச்சிறந்த அமல் அது. وَخَيْرٌ لَكُمْ مِنْ أَنْ تَلْقَوْا عَدُوَّكُمْ فَتَضْرِبُوا أَعْنَاقَهُمْ وَيَضْرِبُوا أَعْنَاقَكُمْ. போர்க்களத்திற்கு சென்று எதிரிகளை உங்களுடைய வாள் அவருடைய கழுத்தை வெட்டுவதை விட, அல்லது அவர்களுடைய வாளினால் உங்கள் கழுத்து வெட்டுப்படுவதை விட ஒரு சிறந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்கிறார்கள். பாருங்கள், எப்படியான பீடிகைகள்! நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிகச் சிறந்தாமல், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றாமல், அல்லாஹ்விடத்திலே உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றாமல், நீங்கள் தங்கம் வெள்ளி இவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்றதை விட மிகச் சிறந்த அமல், நீங்கள் போர்க்களத்திற்கு சென்று எதிரிகளை உங்களுடைய வாளினாலுடைய கழுத்தை வெட்டுவதிலே, அல்லது அவர்களுடைய கரத்தினால் உங்களுடைய கழுத்து வெட்டுப்படுவதை விட மிகச் சிறந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் எல்லாம் திகைப்போடு, அவ்வளவு சிறப்புக்குரிய அமல் எதுவாக இருக்கும், அவ்வளவு சிறப்புக்குரிய அமல் எதுவாக இருக்கும் என்று சஹாபாக்கள் எல்லாம் திகைப்போடு காலும் பலா ரசூலுல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, அது என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذிக்ருல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் அந்த அமல், அல்லாஹ்வை திக்ர் செய்வதுதான் அந்த அமல். நாம திக்ரை சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், திக்ரை நாம் சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன? ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின தஹ்லீல் வ தக்பீர் வ தஹ்மீத். இந்த நாட்களில் நீங்கள் தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திக்ரை அதிகப்படுத்துங்கள். வத்தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த தக்பீரை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். வதஹ்மீத், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகின்ற, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்ற, அல்லாஹ்வை புகழக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்றார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை செய்வது கூட நமக்கு நேரமில்லை, காலமில்லை என்று சொன்னால் நன்மை விட துரதிர்ஷ்டசாலிகள் வேற யாரும் இருக்க முடியாத சகோதரர்களே. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அருமையான தினங்கள் அதோடு ஓடிவிட்டது. இன்னும் சில தினங்கள் தான் இருக்கிறது. வரக்கூடிய புதன்கிழமை ஹஜ் திருநாளை கொண்டாடி விடுவோம். இன்றைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என்று சொல்லி இன்னும் சில தினங்கள் தான் இருக்கிறது. அந்த தினங்களிலாவது இதுவரை அறியாதவர்களாக இருந்தால் இனி அறிந்து கொண்டு இவைகளை செய்தாவது நான் என்னுடைய நன்மையுடைய அந்த எடையின் தராசினால் கனமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் நன்மைகளை செய்வதற்கு முற்படுங்கள். எல்லாம் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நற்பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. Alhamdulillah Rabbil Alameen wal aqibatu lil muttaqin was salatu was salamu ala nabiyyina Muhammadin
وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேருள்ளால் பெருமையினால் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து இன்னும் ஒரு சில தினங்களில் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம். இந்த ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரியும், ஈதுல் அத்ஹா உபஹியா கொடுக்கக்கூடிய, குர்பானை கொடுக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அந்த நாள். அந்த நாளில் நாம் எல்லாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்வதை போல, இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். முதலில் தொழுகை, இரண்டாவதாக நஹர் என்று சொல்லக்கூடிய அரிச்சு பலியிடக்கூடிய அந்த இபாதத். இந்த இபாதத்துகளில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையில் எப்படி கவனம் செலுத்துகின்றோமோ அதே போல குர்பான் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலும் கவனத்தை செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தொழுகைக்கு முன்னதாக தன்னுடைய அந்த பலிப்பிராணியை அறுத்து விடுகிறார்களோ அது சாதாரண அறுப்புதான் ஆகும், அது குர்பானி செய்ததாக ஆகாது. எப்போ குர்பானுடைய அந்த நிலைக்கு வரும் என்று சொன்னால், தொழுது விட்டு ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் பெருநாளை தொழுது விட்டு முதல் காரியமாக தொழுகை, இரண்டாவதாக அறுத்து பலியிடுதல். தொழுது விட்டு அறுத்து பலியிட்டால் தான் அது குர்பானியில் சேரப்படுமே தவிர, அதற்கு முன்னதாக செய்துவிட்டால் அது குர்பானியில் சேராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால அதில் கொஞ்சம் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். தவறுதலாக அப்படி செய்து விட்டாலும் கூட மீண்டும் யார் என்ன செய்யணும் சொன்னா, வேறு ஒரு குர்பானை ஆட்டை வாங்கி அறுக்க வேண்டும் என்கின்ற செய்திகளை எல்லாம் ஹதீசுகளில் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனால அதில் கவனம் செலுத்துங்க. அதற்கு அடுத்ததாக நாம் எந்த அமலை செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட யௌமுல் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறோம். நாம் அரஃபாவுடைய நோன்பு வைப்பதன் மூலமாக ஒரு வருடத்தினுடைய முந்தைய ஒரு வருடம், பிந்தைய ஒரு வருடத்தினுடைய அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதிலையும் கவனம் செலுத்தி நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நோன்பு வைப்பதற்கு நாம் உட்பட வேண்டும். அடுத்ததாக சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருநாள் தொழுகை, அதாவது வரக்கூடிய புதன்கிழமை அன்றைய தினம் ஹஜ் பெருநாள் என்று நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 27ஆம் தேதி காலவாயில் இருக்கக்கூடிய ஆயிஷா மஹாலை வைத்து சரியாக 6:47 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடைபெறும். குறிப்பிட்ட அந்த நேரத்திலே தொழுகை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அனைவர்களும் விரைவாக சுபுடைய தொழுகை முடிந்த கையோடு அந்த ஈதாவுக்கு வந்துடணும். ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது. பல நெருக்கடிகள் ஆகிறது. பல அதாவது உடல் பலகீனமானவர்கள், வியாதி உடையவர்கள் எல்லாம் கூட அந்த ஈதுகாவுக்கு வருவார்கள். அப்ப அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்காமல் அவர்கள் முன்கூட்டி வந்து அமர்ந்திருப்பார்கள். நாம 7 மணிக்கு 7:30 மணிக்கு 8 மணிக்கு என்று வந்து கொண்டிருந்தால் அதற்கான வராங்க என்று கால தாமதம் ஏற்படுத்தி பல மணி நேரங்கள் தாமதமாக தொழுகை நடத்தக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் இடமளிக்காமல் நேரங்காலத்தோடு அந்த ஈதுகா மைதானத்திற்கு வர வேண்டும் என்கின்ற செய்தியும் நம்முடைய ஜமாத்து உங்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமல் தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் உதவு செய்துவிட்டு வர வேண்டும் என்றும், தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் விருப்புகளுடன் வர
வேண்டும் என்றும், வாகனத்தில் வரக்கூடியவர்கள் அந்த வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அந்த இடத்தில் மட்டும் நிறுத்திவிட்டு கண்ட இடங்களிலும் நிறுத்தாமல் போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நாம் அவைகளை எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய மிக முக்கியமான செயல்கள். இதையெல்லாம் ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணணும். நான் தொழுகிற நோன்பு வைக்கிற அதோடு இல்ல, சில ஒழுக்க ரீதியான சில மாண்புகளை இஸ்லாம் சொல்லி தருகிறதா, அதையெல்லாம் கவனத்தில் செலுத்துறோம். நான் தொழுகைக்கு போறேன் என்பதற்காக வேண்டி வாகனங்களை இடையிலேயே அல்லது வழியிலேயே விட்டு செல்வது, இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று வீண் பேச்சுக்களை எங்க ஈதுகாவிற்கு வந்துவிட்டால், மைதானத்திற்கு வந்துவிட்டால், தொழுகையுடைய திறனுக்கு வந்துவிட்டால் வீண் பேச்சுக்களை தவிர்க்கும். அங்க நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்க கூடாது. அதிலும் குறிப்பாக இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் பெருநாள் தினத்திலே அதிகமாக தக்பீர் முழக்கங்கள் இருக்கும். தக்பீர் முழக்கங்கள் தான் இருக்கும். தவிர வீண் பேச்சுக்கள் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்பதையும் கூட நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகை முடிந்த கையோடு யாரும் எதிர்க்கக்கூடாது. தொழுகை முடிந்த பிறகு குத்துமா நடத்தப்படும். அந்த குத்துமாவை செவிதாழ்த்தி கேட்கணும். நிறைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தொழுகை முடிஞ்சிருச்சு, கடமை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி விரைவாக எழுந்து விட்டு போகிறார்கள். அது சுன்னா அல்ல, அது நபி வழிக்கு மாற்றமான ஒரு விஷயம். உரையை கேட்கணும், கேட்டுட்டு அங்கே அமர்ந்து பிரார்த்தனைகளில் ஈடுபடணும். இது போன்ற விஷயங்கள் சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய நாம் அதிலே அலட்சியமாக நாம் இருந்துவிடக் கூடாது. அதே போன்று தாங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த உடைமைகளை எல்லாம் சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கூட்ட நெரிசல்களை தவிர்ப்பதற்கு, அதாவது வரிசையாக செல்ல வேண்டும் போன்ற சில விதிமுறைகளை எல்லாம் நம்முடைய ஜமாத்தின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் தர்மம் செய்யணும். தர்மம் செய்யறது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இது போன்ற நெருக்கடிகளாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல தர்மம் செய்வதற்காக நீங்கள் உங்களுடைய பணத்தை எடுத்தால் பல விஷயங்கள் சமீப காலங்களில், அதாவது கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அது அந்த அந்த அதாவது அந்த முசாஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வழிபறி கொள்ளைக்காரர்களாக மாறி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தோம். பரிசு அப்படியே பிடித்துக் கொள்வது, சில பெண்களுடைய அந்த செயினை எடுத்துக் கொள்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப இது போன்ற சலசலப்புகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நாம அந்த விஷயங்களையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம தொழுகை விட்டு வெளியே வந்து, திடலை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு உங்கள் வீட்டில் வைத்து கூட நீங்கள் தர்மம் செய்யலாம், அல்லது போகின்ற வழியில் வேண்டாம் என்ன செய்யலாம், தர்மம் செய்து கொள்ளுங்கள். அங்கே வைத்து நான் தர்மம் செய்கிறேன் என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது பலவிதமான சலசலப்புகளும் பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்திகளையும் நம்முடைய ஜமாத், நம்முடைய சுற்றறிக்கையாக நம்முடைய எல்லா ஜமாத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறது. எனவே இதையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் கேட்டோமோ அதை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஃபதுகுருல்லாஹ் என்பதற்கும் உதவும் ஸ்ததி வழக்கும் உலக குருபான் அக்பர் அல்லாஹ் யஅலமு மா தஸ்னஊன்.